முனிசிபாலிட்டிலேருந்தே போட்டு ஃபெயிலியர் ஆகி கிடக்கும். 50 அடி 40 அடியில் வந்து தண்ணி அதுக்கெல்லாம் வர்றது கீழே வர்றதில்ல. அப்போ வெள்ளு தான் இங்கெல்லாம் வெல் பெஸ்ட்டு. குவாலிட்டியும் இருந்துட்டுனா சூப்பர். குவாலிட்டி 2 ஆஸ்பெக்டில் இங்கே பெரிய ட்ராபேக். ஒன்று கிரவுண்ட் வாட்டர் பொட்டன்ஷியல், அதாவது குவான்டிட்டி அஸ் வெல் அஸ் குவாலிட்டி. 2 ஆஸ்பெக்ட்லேயுமே இங்கே நெகட்டிவ் பாயிண்ட்டு தான். சாயில் மட்டும் ரிச் சாயில், எதுனாலும் வளரும். நான் இங்கே குளம் இருக்கனால பக்கத்தில். ஆமாம் சார், இந்த குளம் வந்து ரெயின்பட் டேங்கு. இது அந்த வைப்பரோடு கொஞ்சம் கனெக்ட் ஆகி எதுவும் கொடுத்தா நல்லாயிருக்கும். வைப்பருங்க கொடுக்கல, இது வந்து சும்மா பேர் தண்ணியை தான் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. இல்லை வைப்பார் தண்ணிக்கு வருமா? வராது. ஆக்சுவலி அந்த அர்ஜுனா ரிவர் கூட அந்த கோலார்பட்டியில். ஆமாம், அர்ஜுனா ரிவர் இங்கே அதில் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா? அதில் தான் அணைக்கட்டு கட்டிருக்காங்க. ஒரு போட்டிருக்கலாம், அதுவும் போடாமல் விட்டுருக்காங்க. குளம் பெரிய சைஸாக தெரியுது. முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். வெறும் 60 அடி தான். 30 அடியிலேருந்து 60 அடிக்குள்ளே உள்ள தண்ணி இருக்கும். சுமாரான வாட்டர் பாடி. இது நென்மேனி மேட்டுப்பட்டி சாத்தூர் இருக்கங்குடிக்கு கிழக்க வடக்க உள்ள பகுதி. இந்த இடம் ஃபுல்லாக சீம கருவேல மரமாக இருக்குது. இப்போ தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய வெர்ஜின் லேண்டு. எந்த போர்வெல்லோ கிணறோ எதுவுமே இல்லை. ஒரு 3 ஸ்கேன் இங்கே இந்த பெரும்பாலும் இந்த கரிசல் மண் பூமியில் வந்து குளத்தடி பகுதியில் மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ் வாட்ரு, அதாவது குடிக்க உகந்த தண்ணியாக இருக்கும். அதனால் அந்த குளத்து கரையை ஒட்டியே 3 ஸ்கேன் எடுத்தோம். அதில் ஒரு கிணறு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. 4வது ஸ்கேனில் ஒரு கம்ப்ரஸர் போடக்கூடிய ஒரு போர்வெல் பாயிண்ட்டு. ஐந்தாவது ஸ்கேன்லேயும் ஒரு கிணறு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. இது 6வது ஸ்கேனு. இந்த 6வது ஸ்கேன்லேயும் ஒரு கிணறு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. மொத்தம் 6 ஸ்கேனில் 3 கிணறு பாயிண்ட்டு, ஒரு கம்ப்ரஸர் போர்வெல் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. குளத்தடியில் பார்த்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு தான். ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது, கிணறுக்கு உள்ள பாயிண்ட்டு. இது 2வது ஸ்கேன் அந்த குளத்து பக்கத்துலேயே பாயிண்ட் இல்லை. இது குளத்துக்கரையில் இன்னொரு பாயிண்ட்டு. இதில் ஒரு சுமாரான பாயிண்ட்டு. இதில் ஒரு போர்வெல் பாயிண்ட் இருக்குது. இதில் ஒரு கிணறு பாயிண்ட்டு. இது 6வது ஸ்கேன். இதில் ஒரு கிணறு பாயிண்ட்டு இருக்குது. மொத்தம் 6 ஸ்கேன் பார்த்ததில் 3 பாயிண்ட் வந்து திறந்த வழி கிணறு அமைக்க பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. அந்த 3 இடத்துலையுமே டெஸ்ட் போர்வெல் போடணும். 100 அடி ஆழத்துக்கு டெஸ்ட் போர்வெல் போட்டு உறுதி செய்த பிறகு கிணறு அமைக்கலாம்.